வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோழி பொடி தூவல். இது 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம கழுவி வச்ச கோழியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. நல்லா கலந்துக்கிடுங்க. கலந்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்க சமயத்தில் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதில் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கோழிக்கு ஒரு பொடி செய்யணும்னு சொன்ன தூவுறதுக்கு, அதுக்கு தான் இந்த பொடி செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க. 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கிடுங்க. தட்டி வச்ச 10 பூண்டு பல் போட்டுக்கிடுங்க. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க. 1/4 கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிடுங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். நல்லா பொன் முருவலாக நல்லா வறுத்துக்கிடுங்க. தேங்காயோட கலர் தெரியக்கூடாது, நல்லா வறுக்கணும். ஸ்லோவாக வச்சு நல்லா வறுங்க. வாசம் தேங்காயோட மணம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கிடுங்க. தேங்காயை நல்லா பாருங்கள் எப்படி வறுத்தாச்சுன்னு பாருங்கள். கலர் மாறிடுச்சா, தேங்காயோட கலர் அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இனி இதை ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். உங்களுக்கு வரமிளகா காரம் தேவைன்னா கூட 2 கூட சேர்த்துக்கிடுங்க. நான் 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூட 2 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம். இதில் கொட்டி ஆற வச்சுருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம வெந்துட்டுருக்க சிக்கனில் இந்த பொடியை போட்டுக்கிடுங்க. போட்டு கலந்துக்கிடலாம். சிக்கனில் அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கிடுங்க. அடுப்பு நல்லா ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. பாருங்கள், அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். வாசமே நல்லா கமகமன்னு இருக்குது. தேங்காவோட வாசம். அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். டேஸ்ட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. இது சப்பாத்தியோட சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. கோழி பொடி தூவல் சூப்பராக ரெடி. ரெண்டில் ஒரே மாதிரி நம்ம டிஷ் செஞ்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி பொடி தூவுதல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. செஃப் தீனா ரெசிபி. இது அவங்க செஞ்சு கொடுத்தது தான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சமையல் இதுக்கெல்லாம் போயிருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தங்க செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. செஃப் தீனாரோட ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.